அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன? ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை விட்டு விலகுவதால் அபரிவிதமான நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக இந்த தருணம் எந்தெந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும் சந்தர்ப்பத்தை எந்தெந்த விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால், அஷ்டாஷ்டக சனி முற்றிலுமாக விலகுவதால் அமோகமான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கிடைக்கும் சிறப்பான வேலையாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சியானது எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது, சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இந்த வேளையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கும் சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் வலுவாக அமர்ந்து வலம் பெற போகிறார். சுமார் அடுத்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீன ராசி சனி பகவானுக்கு சம வீடாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானின் சம வீடாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் சமபலம் பொருந்திய அமைப்பில் சனி பகவான் வலம் வருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகத்தை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று பார்த்தால், சனி பகவான் மிக வலுவாக கோடீஸ்வர யோகத்தை தனது சஞ்சார அமைப்பில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று சில மாற்றங்களை தடுமாற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் 5, 9 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கும் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ஒரே இரவில் அதீத சோகத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சில சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜென்ம சனி, 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி போன்ற இடங்களில் வலம் வரும்போது சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த 6 ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் தேவை. 1, 12, 2 ஆகிய இடங்களும் 4, 7, 8 ஆகிய இடங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக சனி பகவான் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்று பார்த்தால், முதன்மையாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்கு அற்புதமாக கிடைக்கிறது. அதைவிட முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9இல் அமர்கிறாருங்க சனி பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை உண்டு. 99 அல்ல, 100% சிரமங்கள் குறைந்து நன்மை என்பது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட சனி பகவானின் அமைப்பு அஷ்டம சனி முழுமையாக விலகி அற்புதமான வளர்ச்சியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. அதே போன்று மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 95% நன்மையை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதை விட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். துலாம் ராசியின் உச்ச அதிபதியான சனி யோகத்தில் அமருவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் நிரந்தர வேலை கிடைக்கும். 90% நன்மை உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் 95% நன்மையும் உண்டு. அதே போன்று லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல மடங்கு லாபம் உயரும். ஒரே இரவில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு. இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதை தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் பாத சனியாக அமர்வதால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதால் 80% நன்மை. இனி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் படிப்படியாக சிரமம் குறைந்து அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதே போன்று அடுத்த
அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகசனி என்றாலும் அர்த்தாஷ்டக சனி என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. சற்று தடுமாற்றமும் தவறான பழக்கங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் போதும் மற்ற அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக 7.5 சனி துவங்குகிறதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குவதால் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 50% நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கண்டச்சனியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். 55% நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த இரு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த இரு ராசிக்காரர்கள், அதாவது சிம்ம ராசி மீன ராசி இரண்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கும் ஜென்ம சனியாக மீன ராசிக்கும் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரலாம். உறவுகளுக்கிடையே பல நெருக்கடி வரலாம். எனவே பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரரும் மற்றும் சிம்ம ராசிக்காரரும் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் என்பதை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களது ராசிக்கு எவ்வளவு சிறப்பான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சாதகமற்ற சூழல், சாதகமான சூழல் என்றாலும் எவ்வளவு சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களது ராசிக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனி முற்றிலுமாக விலகுவதால் அமோகமான நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதையும் திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உங்களை தேடி வரும். பொறுப்புகள் தானாக அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பல நல்ல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றியானது உறுதியாகவே கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் முற்றிலுமாக விலகி நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சனியின் பார்வை சிறப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 2, 7, 11 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய சனி பகவானின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிவதால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் நிச்சயமாக விலகும். பொருளாதார நிலை மேம்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சனி பகவான் சப்தமத்தை வலுவாக பார்ப்பதால் இதை உறுதிப்படுத்துகிறாருங்க. பல வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிச்சயமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். லாபத்தை பார்க்கும் சனி பகவானின் பார்வையால் லாபம் பல மடங்கு உயரும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யக்கூடிய முதலீட்டில் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் அனைத்து வகையான முயற்சிகளிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குருவும் உச்சபலம் பெறப்போகிறார். எனவே இந்த வேளையில் மிக வலுவாக சனி பகவான் 5இல் அமர்வதால் பெண்மணிகளுக்கு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பெண்மணிகள் பல காரியங்களை முன்னின்று செம்மையாக நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு தசாபதிகள் வலுவாக இருப்பின் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் வீடு கட்டும் யோகமும் உறுதியாக கிடைக்கிறது. ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக சனியினுடைய இந்த பயிற்சி உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.